ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆனந்தமான சமாச்சாரம் தான். ஒரு நல்ல ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சுருக்கமாக வேகமாக பார்த்தோம்ல, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி ஸ்டாக்காக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லிடுறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்த உடனே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிமைட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சரியான மொபைல் ஆப்புங்கிறத நம்ம சக்ஸஸ் பண்ண அப்படின்னு தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போவே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆல் செலக்ட் பண்ணாமல் வந்து இப்போவே அதை செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இன்ட்ராடேயில் வந்து அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன். இதை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல்கள் வந்து சிறக்காக சொல்கிறேன். இப்போ வேகமாக இந்த வீடியோவில் போய் அது என்ன ஆனந்தமான சமாச்சாரம், ஆனந்த் மகேந்திராவோட மகேந்திரா அண்ட் மகேந்திரா தான். இந்த எம்என்டம் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த எஸ்எம்எல் இசுசு அப்படிங்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஸ்வராஜ் மஸ்டா வேனில் வரும்ல, அதே அந்த இந்திரா காந்தி காலத்தில் இஃப் ஐ எம் கரெக்ட் அப்படின்னா இந்திரா காந்தி காலத்தில் ஸ்வராஜ் குரூப் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவங்க ஆரம்பித்த கம்பெனி நான் நினைக்கிறேன், சரியாக அதை ட்ராக் பண்ணலை. ஸோ இந்த எஸ்எம்எல் இசுசு அப்படிங்கிற கம்பெனியில் இந்த மகேந்திரா அண்ட் மகேந்திரா எம்என்டம் வந்து 54% ஸ்டாக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வாங்கின வகையில் வந்து அவங்க நிர்வாகத்தை வந்து கையில் எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிமைனிங் 26% ஆஃப் ஸ்டாக் யார்கிட்ட இருக்குன்னா நம்மள மாதிரி பப்ளிக் கிட்ட இருக்குது. இதை வந்து செபியின் அனுமதியோட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இந்த தகவல் போயிட்டுருக்கு. அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ரோத் அப்படிங்கிற மாதிரி தெரியுது யாருக்கு, ரெண்டு கம்பெனிக்குமே. ஸோ எம்என்எம் பொறுத்த வரைக்கும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு டைமண்ட் ஆட் பண்ண மாதிரி வருது. ஸோ எம்என்எம்மோட டைவர்சிஃபிகேஷன் இந்த பக்கம் வருது. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்சிவி அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வந்து எம்என்எம்மோட டாமினேஷன் அதிகமாகும். டாட்டா வந்து ஞாபகம் இருக்கா, டாட்டா வந்து அங்கே வந்து ஒரு ஈவிகோ அப்படிங்கிற கம்பெனி வாங்குறாங்க. இதெல்லாம் போட்டி தான் வாங்குறாங்க, இவங்க இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கடுமையான போட்டி வந்து அது மாதிரி வரும். இருந்தாலுமே எம்என்எம் தான் ஜெயிக்குங்கிற மாதிரி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இவங்க வந்து இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப அதிகப்படுத்துவாங்க. ஸோ நாடு வகையில் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது வந்து இந்த ஓவரால் எம்என்எம் குரூப் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெவென்யூ ரொம்ப அதிகமாகும். எம்என்எம் வந்து ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு ஆலமரமாக உயரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ என்ன, உடனே வந்து எம்என்எம் ஸ்டாக் போய் வாங்கிடலாமா, இல்லை எஸ்எம்எல் இசுசு ஸ்டாக்கை போய் வாங்கிடலாமான்னு கேட்டால் அப்படி செய்யவே கூடாது. இதை வந்து நம்ம நடுநிலைமையோட வேடிக்கை தான் பார்க்கணும். வேடிக்கை பார்த்து இந்த டேக் ஓவர்னால், இந்த ஸ்டாக் எடுக்கிறதுனால ரெண்டு கம்பெனியுமே வந்து ப்ரைஸ் நார்மலைஸ் ஆகி ஒரு லெவலுக்கு வரும். அந்த லெவல் வரும்போது தான் வாங்கணுமே தவிர இப்போ போய் மாட்டினோம் அப்படின்னா கிராஸ் ஃபயரில் மாட்டிக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வால்டைலில் போய் அடிச்சிட மாதிரி ஏன்னா இந்த நியூஸ் வந்து எல்லாருமே முன்கூட்டி தெரிஞ்சு வாங்கியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தா ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இறங்க ஆரம்பிக்கும். நம்ம போய் லேட்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி நம்மளமே ஆட்கள் லேட்டாக என்ட்ரு பண்ணி ஆகும்போது ப்ரைஸ் இறங்கிடும், ஸ்டாப் லாஸ் வச்சு திரும்பிட்டு போயிடும். அப்போ இதை செய்யவே கூடாது. ஸோ இந்த நியூஸை கேட்டு வச்சுக்கிட்டு, கண்களை திறந்து வச்சுக்கிட்டு, காதுகளை திறந்து வச்சுட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் நார்மலைஸ் ஆகி சைட்வேஸில் போய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெவலில் வந்து மைக்ரோ லெவலில் மேலே ஏற போகும்போது அப்போ தான் போய் என்ட்ரு பண்ணணும். அப்போ தான் ரைட் என்ட்ரி பிடிக்கணும். அப்படி பிடிச்சோம்னா ரைட் எக்ஸிட்டில் ஷார்ட் டர்ம் பெனிஃபிட் பார்த்து வந்துடலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து வாங்கி லாங் டேர்முக்கு வெல்த் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எப்போல்லாம் கீழே வருதோ அப்போ மட்டுமே வாங்கணும். லம்சம் இதில் போடக்கூடாது. எஸ்ஐபி போடுற மாதிரி நினச்சிக்கிட்டு சின்னதாக பணத்தை வந்து எப்போல்லாம் இந்த ஸ்டாக் நெகட்டிவாக இருக்கோ, ரெட்டில் இருக்கோ அப்போ மட்டும் பார்க் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா பின்னாடி இந்த ஸ்டாக் வந்து பெருசாக வளரும்போது இந்த க்ரோத்தும், இந்த இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸோட க்ரோத்தும் பெருசாக வளருது இந்த தனிப்பட்ட நம்பிக்கை. ஸோ இந்த எம்என்எம் இப்போவே வந்து ஸ்டாக் ப்ரைஸஸில் வந்து லீடிங்காக போயிட்டுருக்கு. போன வாரம் நான் ஷார்ட்ஸில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன் எம்என்எம் நல்லா போகுது அப்படின்னு. தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் எம்என்எம் நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். எஸ்எம்எல்லை கவனிக்க வேண்டாம், எம்என்எம் மட்டும் கவனித்தா போதும். ஸோ வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில் தெரிகிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். உடனே நீங்கள் ரிமீட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சரியான மொபைல் ஆப் வேணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இதை நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் சொல்கிறேன். அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாரும் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே செஞ்சு விட்ருங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய். இப்போ சின்னதாக ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். எம்என்எம் இருக்கு இல்லையா, அந்த மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இதோடைய முந்தைய பேர் என்னவாக இருந்தது? கம்பெனி ஆரம்பிக்கும் போது எம்என்எம் தான், ஆனால் வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா கிடையாது. அது என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சரியான பதில் யாருக்கா தெரிஞ்சால் போட்டு விடுங்க பார்ப்போம்.